பேருந்தை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக இயக்க முடியாது என பயணிகளிடம் ஓட்டுநர் தெரிவித்ததாக வெளியான தகவலை அடுத்து முன்கூட்டியே பேருந்தை இயக்க மேலாளரிடம் அனுமதி வாங்கி வரக்கோரி ஓட்டுநர் பயணிகளை அனுப்பியதாக தெரிகிறது. இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது மேலாளர் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவினா மதுரை மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆரப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஈரோடு, கரூர், பழனி, திண்டுக்கல், கோவை, தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அதே போல தேனி, கம்பம், போடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அதிக அளவு பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகிறது. இங்கு விடுமுறை தினம் என்பதால் சனி, ஞாயிறு மற்றும் பக்ரீத் பண்டிகை விடுமுறை தினத்தை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்பவர்கள், அதேபோல் பணிக்கு செல்லக்கூடிய நபர்கள் முழுவதுமாக விடுமுறை தினம் கழிந்த பிறகு சொந்த ஊருக்கு செல்வதற்காக நேற்றைய தினம் குவிந்து காணப்பட்டார்கள். அதிக அளவு கூட்டம் நெரிசல் இருந்த காரணத்தினால் பேருந்தில் ஏராளமான பயணிகள் நீண்ட நேரமாக பேருந்தில் காத்திருந்தார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே பேருந்து இயக்க வேண்டும் என பயணிகள் ஓட்டுநரிடம் தெரிவிக்க, அதற்கு ஓட்டுநர் இதுபோன்று முன்னதாகவே இயக்க வேண்டும் என்றால் மேலாளரிடம் தெரிவிக்க வேண்டும், மேலாளர் உத்தரவின்றி வாகனத்தை இயக்க முடியாது என கூறியிருக்கிறார். உடனடியாக அங்கிருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மேலாளரிடம் போய் கேட்ட போது இது குறித்து உரிய நேரத்தில் சரியான நேரத்தில் மட்டும்தான் இயக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனை அறிந்த மேலாளர் உடனடியாக ஓட்டுநரை அழைத்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதோடு மட்டுமில்லாமல் ஆரப்பாளையம் பேருந்து நிலைய தாராபுர கிளை ஓட்டுநரை ஆரப்பாளையம் பேருந்து நிலைய மேலாளர் செருப்பால் அடித்த வீடியோவும் சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெறும் விடுமுறை நாள் முடிந்து ஊருக்கு செல்ல பயணிகள் ஏறி அமர்ந்திருந்த சூழலில் மேலாளர் உத்தரவின்றி பேருந்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக எடுத்துச் செல்ல முடியாது என பயணிகளிடம் ஓட்டுநர் கூறிய நிலையில் தாராபுரம் ஓட்டுநரிடம் மேலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை செருப்பால் அடித்த சம்பவம் என்பது அங்கிருந்த பயணிகள் வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ என்பது தற்போது வைரலாகி வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.